அன்பான மாணவர்களே வணக்கம். 1 மணி நேரம் நாம் சாதாரணமாக நினைப்பது போல இது சிறிய நேரம் அல்ல. அந்த 1 மணி நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் மற்றவர்கள் பல மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் விஷயங்களையும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பல மாணவர்கள் சொல்வது என்ன, நான் பல மணி நேரம் படிக்கிறேன், ஆனாலும் நினைவில் இருக்கவில்லை. இதற்கு காரணம் படிக்கும் நேரமல்ல, படிக்கும் முறைதான். இந்த வழிகாட்டுதலில் நீங்கள் 1 மணி நேரத்தில் அதிகமாகவும் ஆழமாகவும் கற்றுக்கொள்ளும் முறைகளை தெரிந்து கொள்வீர்கள். பகுதி 1. மூளை எப்படி கற்றுக்கொள்கிறது? நம்முடைய மூளை ஒரு நேரத்தில் குறைந்த அளவு தகவல்களை மட்டுமே கவனமாக எடுத்துக்கொள்ளும். அதிக நேரம் அதிக கற்றல் இல்லை. சரியான முறை. அதிக கற்றல் 3 முக்கிய அம்சங்கள்: கவனம், புரிதல், மீள்பார்வை, அதாவது ரிவிஷன். பகுதி 2. 1 மணி நேர திட்டம். 60 நிமிடத்தை எப்படி பிரிக்கவும்? 0 to 5 நிமிடம் தயாராகிறது. 5 முதல் 25 நிமிடம் ஆழமான படிப்பு. 25 முதல் 30 நிமிடம் சிறிய இடைவேளை. 30 to 50 நிமிடம் நினைவூட்டல் பயிற்சி. 50 to 60 நிமிடம் மீள்பார்வை. இது மிகவும் பயனுள்ள முறை. பகுதி 3. தயாராகுதல். இந்த 5 நிமிடம் மிகவும் முக்கியம். செய்ய வேண்டியது: மொபைல் அமைதியாக வைக்கவும், மேசை சுத்தமாக இருக்க வேண்டும், தேவையான புத்தகங்கள் தயார், ஒரு தெளிவான இலக்கு அமைக்கவும். உதாரணம்: இந்த 1 மணி நேரத்தில் நான் 2 பாடங்களை முடிப்பேன். பகுதி 4. ஆழமான படிப்பு. இந்த நேரத்தில் தான் முக்கிய கற்றல் நடக்கும். சில தவறான விஷயங்களை செய்யக்கூடாது. வெறும் வாசித்தல், ஹைலைட் செய்வது மட்டும். சரியான முறை எதுவென்றால் புரிந்து படிக்க வேண்டும். முக்கிய குறிப்புகளை எழுதவும். வரைபடம் பயன்படுத்த வேண்டும். ஏன் என்று கேளுங்கள், எப்படி என்று யோசியுங்கள். பகுதி 5. இடைவேளை. 25 to 30 அந்த பகுதி நிமிடங்கள். 5 நிமிடம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். மொபைல் பயன்படுத்த வேண்டாம். சிறிது நடக்கவும், தண்ணீர் குடிக்கவும். இது உங்கள் மூளையை புத்துணர்ச்சி பெற உதவும். பகுதி 6. நினைவூட்டல். 30 to 50 அந்த நிமிட பகுதிகள். இது மிகவும் முக்கியமான பகுதி. புத்தகத்தை மூடி நினைவில் கூறுங்கள். என்ன கற்றேன்? முக்கிய புள்ளிகள் என்ன? முக்கிய விஷயங்கள் என்ன? செய்திகள் என்ன? எழுதி பாருங்கள். மற்றவர்களுக்கு சொல்லி பாருங்கள். இதைதான் ஆக்டிவ் ரீகால் என்பார்கள். இது நினைவாற்றலை அதிகரிக்கும். பகுதி 7. மீள்பார்வை. 50 60 கடைசியாக அந்த நிமிடங்கள். கடைசி 10 நிமிடத்தை பார்த்தோம் என்றால் முக்கிய குறிப்புகளை பார்க்கவும், தவறுகளை சரி செய்யவும், குறிப்பு புத்தகம் எழுதவும். இது நீண்ட நாள் நினைவிற்கு உதவும். பகுதி 8. முக்கிய முறைகள். 25 நிமிடம் படிப்பு, 5 நிமிடம் ஓய்வு. எளிமையாக விளக்க முயற்சி செய்யுங்கள். இடைவெளி, மீள்பார்வை. முதல் நாள், 3ஆம் நாள், 7ஆம் நாள். செயல்பாட்டு கற்றல். எழுதுதல், பேசுதல் பயிற்சி. தவிர்க்க வேண்டியவை: ஒரே நேரத்தில் பல வேலை, மொபைல் கவனம் சிதறுதல், கடைசி நேர படிப்பு, தூக்க குறைவு. இவை கற்றலை பாதிக்கும். பகுதி 10. தினசரி திட்டம். ஒரு நாளில் 3 முறை படிக்கவும். காலை, மதியம், இரவு. காலை புதிய பாடம், மதியம் பயிற்சி, இரவு மீள்பார்வை. குறைந்த நேரம், நல்ல முறை வெற்றி. பகுதி 11. ஊக்கம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக கற்றுக்கொள்பவர் இல்லை, சரியான முறையில் கற்றுக்கொள்ளாதவர் தான் இருக்கிறார். தினமும் 1 மணி நேரம் சரியாக படித்தால் 30 நாட்களில் மாற்றம் தெரியும். முடிவாக நீங்கள் பார்த்தோம் என்றால், நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்கள் முயற்சிக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். 1 மணி நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை மாற்றங்கள் கண்டிப்பாக தெரியும்.